ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த பாடலை எழுதி பாடியவர்கள் கோவை கேர் S3 கம்யூனிட்டியை சார்ந்த ராதிகா மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறையுடன் இணைந்து 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் விக்யான் பிரசார் வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்தின் முதல் பகுதியாக இன்று நம்முடன் இணைந்திருக்கும் அறிவியல் வல்லுநர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவர்கள். இவர் நோய் தடுப்பு சிகிச்சை மருத்துவராகவும் குடும்ப நலம் மற்றும் பொதுநல மருத்துவராகவும் சேவையாற்றிக் கொண்டிருப்பவர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ இயக்குநராகவும் RMD நர்சிங் ஹோம் மருத்துவமனையின் நிறுவனராகவும் சேவை புரிந்து வரும் மதிப்பிற்குரிய ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவர்கள் கோவை சுந்தராபுரம் பகுதியை சார்ந்த ஈகம் தொண்டு நிறுவனத்தின் ஆன்றோர்களிடையே இணைய வழி கலந்துரையாடலின் வானொலி வடிவம். வணக்கம்ப்பா. என் பேர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர். இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நானும் இந்த மாதிரி முதியோர்கள் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், அதாவது புற்றுநோய் மற்றும் முதியோர்கள் படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு வலி நீக்கம் மற்றும் ஆதரவு சிகிச்சை, அந்த ஸ்பெஷாலிட்டி தான் படிச்சிருக்கேன். அதுக்கு பேர் பாலியேட்டிவ் கேர். ஸோ பாலியேட்டிவ் கேர் பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகளுக்கு குணம் உண்டு, பல வியாதிகளுக்கு குணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா பாத்தீங்கன்னா புற்றுநோய், இல்ல டயபெட்டிஸ், ப்ரொலாங் டயபெட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக், டிமென்ஷியா பேஷண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு மருத்துவரா இருக்கிற டிப்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சோ இந்த மாதிரி வாய்ப்பு அளித்தது நன்றி. ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ஸும் நடத்திட்டு இருக்கோம். அறக்கட்டளை மூலியமா இந்த மாதிரி பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், கிரானிக்லி இல் பேஷண்ட்ஸ், குறிப்பா புற்றுநோய், டிமென்ஷியா, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், அவங்கள வச்சு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனையை நடத்திட்டு வரோம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு டாபிக், அதாவது மென்டல் ஹெல்த் ஃபார் எல்டர்ஸ்.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் சமீப காலத்துல கோவிடுக்கு அப்புறம் எவ்வளவு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதியோர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நம்ம தவிர்த்து வெளியில வர முடியும். இப்ப நிறைய எல்டர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்க வேண்டியதுக்கு இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க அப்படின்னு. பட் நீங்க நிறைய முதியோர்களை கேட்டீங்கன்னா இல்ல, என் வயசு உள்ள அவங்களுக்கு மரியாதையோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து லோன்லினஸ் இருக்கக்கூடாது, தனிமை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நிறைய நினைப்போம் பெரிய வீடு இருக்கு, எல்லாமே வசதி இருக்கு. பட் அதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் வசதி, சரிங்களா? எல்லாமே இருக்கும், பட் சௌரியத்துக்கு எல்லாமே இருக்கும், பட் கூட ஆள் இருக்காது. சோ பேச்சு துணை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற கோவிட் காலகட்டத்துல அதுவும் வந்து குறைஞ்சு போச்சு. அது நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தமும் ஒரு பயம், மன அழுத்தத்தோட ஒரு பயம், ஐயோ அடுத்து என்ன ஆகும், இது என்ன போகுது, ஒருத்தர் சொந்தக்காரங்களே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து ஒரு மருத்துவரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு இல்ல ஒரு கம்யூனிட்டி லிவிங் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னுமே நீங்க வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல எல்லா ஹோம்ஸ்லயும் பஜனை பண்றது இல்ல ஒரு மியூசிக் பண்றது அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நானும் ஹோம் நடத்திட்டு இருக்கேன். பட் இதுல அடுத்த லெவல் நீங்க பண்ண கூடியது வந்து குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பின்றது என்னன்னா, ஒரு குரூப்பா வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க பகிர்ந்துக்கிட்டு இன்வால்வ் ஸ்கூல் சில்ட்ரன். அதுதான் அடுத்த லெவல் நமக்கு நல்லா இருக்கும். ஸ்கூல் சில்ட்ரனை வரவழைச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துக்கிட்டேன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்னென்ன நல்லது நடந்தது அந்த காலப்போக்குல உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ். இப்ப முதியோர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும்னா வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அவங்க பல விஷயங்கள்ல ஒரு துறையில அவங்க வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இப்ப என்ன, நான் இப்படி இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா இருந்தேன், ஆனா எனக்கு மதிப்பு இல்ல அப்படின்றது அவங்களையே தாழ்மைப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது கண்டிப்பா தவிர்க்கணும். சோ இந்த மாதிரி இணைந்து இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்எம் இது ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நம்ம பண்றது, நீங்க சொல்றீங்க சரி ஒரு டிவி ரூம் கொடுக்கலாம், நியூஸ் பேப்பரை படிக்க கொடுக்கலாம், இல்ல லைப்ரரி கொடுத்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு. பட் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது பேச்சு துணை. சோ அந்த பேச்சு துணை ஆட்டோமேட்டிக்கா வந்தாலே சரியாயிடும். இன்னொரு வந்து நம்ம பிசிக்கல் ரீதியா வந்து மன ரீதியா வந்து நான் சொன்ன மாதிரி குரூப் தெரப்பி ஒரு நல்ல விஷயம். ஒருத்தர் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பகிர்ந்துக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் நம்ம ஓல்டேஜ் மட்டும் இல்ல, யூ கேன் ஈவன் ஹேவ் வாலண்டியர்ஸ், இல்ல வந்து அங்க பேச வைக்கிறது, இல்ல ஜூனியர்ஸ் ஸ்கூல் லெவல் பசங்களை வந்து, ஸ்கூல் பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரம் பேத்தி அப்படின்றது இதுவா இருக்குங்க. நான் சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக்க பார்த்தேன். எனக்கு வந்து ஐ வாண்ட், அந்த ஒரு முதியோர் சொல்வாரு, நான் போக வேண்டிய ஹாஸ்பைஸ், அதாவது ஹாஸ்பைஸ் அப்படின்றது மருத்துவ ரீதியா சான்ற ஒரு இடம். நான் ஐ வாண்ட் டு கோ டு அ ஹாஸ்பைஸ் வேர் பியூட்டிஃபுல் நர்ஸ் அப்படின்னு அவர் பையன் கிட்ட சொல்வாரு. அந்த பையன் வந்து ஒரு மாதிரி முறைப்பா, என்னடா அப்பா நீயே முடியாம இருக்க, நீ போய் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் நர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா அவர் பார்த்து சொல்லுவாரு, இல்ல பியூட்டிஃபுல் நர்ஸ் இருக்கிற இடமா இருந்தாதான் என் பேரனுங்க எல்லாம் வந்து என்ன பாப்பாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றது. சோ அடுத்த ஜெனரேஷனும் முதுமை ஜெனரேஷனும் நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மெயினா ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணமா நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. சோ we will have to create awareness. இந்த ரெண்டு கேப், ஜெனரேஷன் கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்கு. சரி, மென்டல் ஹெல்த்துக்கு வேற என்ன விஷயங்கள் மருத்துவமா நான் சொல்றேங்க, நிறைய விஷயங்களுக்கு தெரியாது. இப்போ சுகர் இருக்கு இல்லைங்களா, சுகருக்கு நம்ம எல்லாருமே டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா மெட்ஃபார்மின் இல்ல கிளைகோமெட் அந்த மாதிரி காமனா எடுக்கிற டேப்லெட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மாத்திரைகளுக்கே ஜீரண சக்தி குறைஞ்சிரும், பிளஸ் அதையே டிப்ரெஷன் கொண்டு வரும். நிறைய ஹார்ட் மெடிசன்ஸ் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, நம்ம எடுத்துட்டு இருக்கிற மாத்திரைகள்னாலேயே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல மாத்திரைகள் வந்து கண்டிப்பா ஸ்கின்ல இரிட்டேஷன் இல்லாட்டி யூரின்ல இஷ்யூஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முதிமைகள் என்ன நினைக்கிறோம், எப்பயோ 10 வருஷம் முன்னாடி வாங்கின டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படியே கண்டினியூ பண்றோம். நம்ம திருப்பி டாக்டர் கிட்ட போய்
இது நான் போட்டுட்டு இருக்கேன், இது பரவாயில்லையா, பெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது. போன வாரம் எங்க கிட்ட ஒரு முதியோர் வந்தாரு. அவர் தொடர்ந்து இருமல் இருந்துட்டே இருந்தது. அவர் வந்து லங் டாக்டர் பாத்துட்டாரு, ஹார்ட் டாக்டர் பாத்துட்டாரு, கேன்சர் வரைக்கும் பயமுடுத்தி பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் எடுத்துட்டு இருக்கிற பிபி மாத்திரனால அந்த இருமல் வந்தது. சோ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு விஷயமும் முதியோரா இருக்கும்போது கவனிக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து இது ஐயோ எனக்கு வந்து இவ்வளவு இருமல் வந்துருச்சு, எனக்கு கேன்சர் வந்துருச்சோ இல்ல இது இருக்கோ அப்படின்னு நினைக்க கூடாது. சோ கண்டிப்பா முதல்ல நான் சொல்ல வேண்டியது, மென்டலா எதுவுமே நீங்க இமேஜின் பண்ணாதீங்க. இது வயசாயிடுச்சு அதனால இது வந்துரும் அப்படின்றது. நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பகிர்ந்துக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், யூரின் நிறைய வந்து அடிக்கடி வரும் சரிங்களா. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூரின் இப்ப போயிட்டு வருவீங்க, ஆனா பின்னாடியே வரும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம சரியா இல்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைப்போம். கண்டிப்பா அப்பனா அது ப்ராஸ்டேட் மூலியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மள பாத்துக்கிறவங்களோ நம்மள சான்று இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்படிதான் அடிக்கடி யூரின் வரும் அப்படின்னு நம்ம நினைக்காம, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக் பண்ணிடலாம் அப்படின்றது பாக்கலாம். குறிப்பா சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும், பிபி கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நம்ம ஆகாரத்துல பண்றோம் ஒரு விதம். மன அழுத்தத்தினாலையும் பிபியும் சுகரும் ஏறும். அது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும், அதை நம்ம நினைக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் மருந்து ரீதியா உடல் ரீதியா தான் நினைக்கிறோமே, மன ரீதியா வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இதுல வரும் அப்படின்றது நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. சோ கண்டிப்பா இன்னையில இருந்து மன ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை ஒருத்தர் பகிர்ந்துக்கோங்க. ஒரு ஸ்டெப் ஃபர்தராவே போலாம். இந்த மாதிரி சென்டர்ஸ் ஒரு கவுன்சிலிங் ஒரு ஆள் வச்சா சில டைம் வந்து அங்க கேர் கிவர்ஸ், அதாவது கேர் கிவர்ஸ்ன்றது யாரு, இந்த மாதிரி அறக்கட்டளை மூலியமா நடத்துறவங்களோ இல்ல ஹோம் நடத்துறவங்க கிட்ட அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க, மருத்துவர்கிட்டயும் பகிர்ந்துக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சோ வாலண்டியர்ஸ் இல்லாட்டி சோஷியல் ஒர்க்கர்ஸ் யாராவது இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப் தெரப்பி, இன்டர்வென்ஷன் தெரப்பி என்னன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய நம்ம நினைச்சிட்டு இருப்போம். வெளிநாடுகள்ல வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், பழைய காலத்துல பல்லாங்குழி விளையாடிட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அது நியூரலாஜிக்கலுக்கு, பிரெயினுக்கு வந்து அது எவ்வளவு நல்லதுன்னு நம்ம நினைச்சதே இல்ல. பட் பழைய காலத்துல நம்ம வயசானவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து அதுதான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பல்லாங்குழியில இருக்கிற பெபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஃபைன் மோட்டார் மூவ்மெண்ட்ஸ், நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆப்வியஸ்லி மத்த இடத்துல எல்லாம் செஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பரமபதம் நிறைய தடவை நம்ம நினைக்கிறது இல்ல, பட் பரமபதம் கிவ்ஸ் யூ கால்குலேஷன். நான் அப் டவுன் போகும்போது என்னோட வாழ்க்கை மேல கீழே இருக்கிறது வந்து நம்ம உணர முடியும். அது சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் கேம். அடுத்த விஷயம் நீங்க பண்ணக்கூடியது, டெய்லி உங்களோட சென்டர்ல வந்து ஒரு பெரிய 8 போடுங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்ச்சி இருக்கு, ஆனாலும் சொல்றது என்னோட கடமை. 8 ஃபிகர்ல நீங்க நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபிகர் 8ல வந்து நம்மளோட கோஆர்டினேஷன், பாடி கோஆர்டினேஷன், மைண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மெயின் ஆக்சிஸ், பாடியோட ஆக்சிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் வரும். சோ ஃபிகர் 8 ஏதாவது ஒரு பிளே கிரவுண்டோ இல்ல நீங்க டெய்லி வாக் பண்ற ஏரியாலோ ஒரு பெரிய ஃபிகர் 8 போட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்லா நடக்கும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா பழைய காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல சக்கி, அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இந்த சக்கி யூஸ் பண்ணோமா, அது நம்ம இந்த காலத்துல இல்லன்னா சக்கி யூஸ் பண்ற மாதிரியே உட்கார வச்சிருங்க. எல்டர்ஸ உட்கார முடிஞ்சவங்கள உட்கார வைங்க, இல்லாட்டி பெட்லயே இப்படி பண்ண சொல்லுங்க, காலை பரத்தி சக்கி மாதிரி ரெண்டும் சேர்த்து இந்த பக்கம் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது நீங்க பண்ணீங்கன்னா இடுப்பு பிரெயின் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைசஸ் நமக்கு முன்னாடி. இன்னொன்னு எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது, பலூன் ஊதலாம். நம்ம போய் ஸ்பைரோமெட்ரி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி ஊத வைக்கிறத விட டெய்லி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியா, ஐயா நீங்க 2 பலூன் ஊதுங்க, 3 பலூன் ஊதுங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு, பட் அந்த பலூன் ஊதுறதுனால நம்ம லங்ஸ் விரைவாயிட்டு ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆகும். இந்த மாதிரி கோவிட் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது. 2வது, உங்களோட சென்டர்ல வந்து தோப்பு கரணம் போட வைக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ். அந்த தோப்பு கரணம் அகைன் கால் கிராஸ் பண்ண முடியாது வயசானவங்களுக்கு. அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணீங்கன்னா இந்த கிறிஸ் கிராஸா பண்ணும்போது பிரெயினை ஸ்டிமுலேட் ஆகும். பழைய காலத்துல செஞ்ச விஷயங்கள் திருப்பி நம்ம செய்யணும், அவ்வளவுதான். அது குறிப்பா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல சொல்றேன். பல்லாங்குழி மாதிரி கேம்ஸ், பரமபதம் மாதிரி கேம்ஸ், ஃபிகர் 8, அப்புறம் வந்து கோஆர்டினேஷன், ரூம்லயே உட்கார வச்சுட்டு கோஆர்டினேஷன். அப்படி இல்லைன்னா ஒரு கயர் வச்சு, இப்போ சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் எல்லாம் வந்திருக்கும்,
அவங்களுக்கு நாங்க பிசியோதெரப்பி வச்சு உங்களுக்கு பண்ண முடியல, அந்த செலவு பண்ண முடியலன்னா சிம்பிளா ஒரு கயிறை கொடுத்துருங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற ரூம் ஜன்னல இப்படி 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 இழுக்க வைங்க. அதே மாதிரி மேல கீழே பண்ண வைங்க. அதுவே ஒரு பிசியோதெரப்பி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பிரெயின் கோஆர்டினேஷன், பிரெயின் கார்டெக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் பிசிக்கல் எக்ஸசைசஸ் விச் வில் ஸ்டிமுலேட் த பிரெயின். இதுதான். மத்தபடி நம்ம எல்லாரும் சொல்றது பசில்ஸ், டிராயிங். நம்ம நிறைய தடவை வரைய வைக்கிறதே இல்ல பெரியவங்களை வளைய வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கோஆர்டினேஷன் நல்லாயிடும். நான் நடத்துற ஹோம்ல நாங்க ஹாஸ்பைஸ் நடத்திட்டு வரோம். அதுல நான் என்ன சொல்வேன், வயசானவங்க வந்து கொஞ்சம் இருக்காங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைய வைங்க. ஏன்னா அந்த மாவு பிசைய அந்த ஃபைன் மோட்டார் வந்து நல்லா வேலை செய்யாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பழைய நீங்க அப்ராட்லாம் பாத்தீங்கன்னா மணல் வச்சு விளையாட சொல்லுவாங்க. என்னெல்லாம் சின்ன வயசுல நம்ம பண்ண சொன்னோமோ அது பெரிய வயசுல பண்ணா நியூரோ டீஜெனரேஷன் குறையாது. யூ கேன் ஆஸ்க் them to do drawing, இல்ல சப்பாத்தி மாவு பசிய சொல்லலாம், இல்ல மணல் வச்சு விளையாட சொல்லலாம். இல்லாட்டி வந்து நம்ம நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒண்ணு வேர்க்கடலை இல்லாட்டி அந்த பிஸ்தாவோட நட்ஸ், அதை வச்சு அவங்கள டிராயிங் மாதிரி பண்ண சொல்லலாம், இல்ல பிளே பண்ண சொல்லலாம். ஜஸ்ட் அந்த ஸ்மால் திங்ஸ் வில் டெஃபினெட்லி மேக் a lot of difference. இதனைத் தொடர்ந்து கோவை சுந்தராபுரம் பகுதியை சார்ந்த ஈக்கம் ட்ரஸ்டில் இருந்து இணைய வழி இணைப்பில் இணைந்த ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு நோய் தடுப்பு மருத்துவர் மதிப்பிற்குரிய ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவர்கள் பதிலளிக்கிறார். மேம் பேசுனது கேட்டிருப்பீங்க, அத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு புதுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. என் பேர் சண்முகநாதன் அம்மா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து கோவிட்ல எஃபெக்ட் ஆகுது மே செகண்ட்ல. சரி. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி இப்ப இங்க வந்திருக்கிறேன் இந்த பிரைவேட் இதுல. சரி. அப்ப இப்ப எனக்கு எல்லாமே நார்மலா இருக்குது. ஒன்லி திங் கால் ஸ்டெப்ஸ் வச்சு கொஞ்சம் நடக்கிறதுல ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கு. வச்சு தான் நடத்துறேன். இப்ப இவர் வந்து என்னைய கூட்டிட்டு வந்தார், அது இல்லாம புரியுது, அவரே குடிச்சிட்டு அப்படி கொண்டு வந்தார். அந்த மாதிரி தான் வந்தேன். அப்ப கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கிறேன் அது ரிகவர் ஆயிரும் சொல்லி. எனக்கு ஒரு கட்ஸ் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அது இவ்வளவு தூரம் நான் எழும்பி நிக்கிறேன்னா நான் வரும்போது படுத்த படுக்கையில தான் வந்தேன் இங்க. வெரி குட் வெரி குட். அப்ப ஐயப்பன் சார் தான் எனக்கு அவ்வளவு இது கொடுத்தாரு, எனக்கு ஹோப் எல்லாம் கொடுத்து அட்வைஸ் பண்ணி. அப்ப நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா மோஷன் போக கூட முடியாம இருந்தது. இப்ப நானே இந்த வாக்கர் வச்சு டாய்லெட் எல்லாம் போயிட்டு நானே குளிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். எனக்கு சுகர் இருந்துச்சு, பிபி இருந்தது, அது இருக்குது. ஆனா இப்ப ரீசெண்டா நான் இன்னும் செக் பண்ணல. அவர் சொல்றாரு இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு டவுட், நான் அது பார்த்து கொள்ளணும்னு சொல்லி மென்டாலி எனக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லோன்னு சொல்லி. அடுத்தது எனக்கு இது இருக்குது, என்னது பென்சிலின் அலர்ஜிக் இருக்கு சின்ன காலத்துல. அப்ப இப்ப இந்த வேக்சினேஷன் போடணுங்கிறாங்களே, அது வந்து எஃபெக்ட் ஆகுமா அது தெரிஞ்சுக்கணும் சார். மேல உங்களுக்கு ஆல்ரெடி கோவிட் வந்துட்டதுனால 3 months அடுத்த வேக்சின் போட்டோம். சோ ஜூலை தாண்டிருச்சு. ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் நீங்க தைரியமா வேக்சின் போடலாம். நீங்க போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க சுகர் லெவல் பார்த்துட்டு போடுறது நல்லது. ஏன்னா சுகர் ஹையா இருக்கும் போது கோவிட் வேக்சின் போடக்கூடாது. சரி. அப்ப சுகர் பிபி லெவல் பார்த்துட்டு நீங்க போடுறது பெட்டர். ஆனா போடலாம், கிடையாது. அலர்ஜி ஆஃப் இது பென்சிலின் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேங்க்யூ. அம்மா வந்து கேம்ஸ் நிறைய சொன்னாங்க. இதுல உங்களுக்கு என்ன விருப்பம் சொன்னா நாங்க கோதுமை மாவு இல்லாட்டி ஸ்னேக் அண்ட் லேட்டர் இல்லாட்டி அந்த என்ன இது வேணும்னு சொன்னா நாங்க வாங்கி தரோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அம்மா கிட்ட சொன்னீங்க, நானும் வாங்கி தரோம். என்ன விலைங்க? பல்லாங்குழி கேம் விளையாடுறதுக்கு சொன்னாங்க, எக்ஸசைஸ் மாதிரி பண்றது. அது நீங்க எது விருப்பப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க வாங்கி தரோம். டயக்ராம் அதான் மேம் சொன்னாங்க. சின்ன காலம்னு இல்ல, நம்ம இப்பவும் பண்ணலாம். ஏன்னா அது மென்டல்
எக்ஸசைஸ்னு உங்களுக்கு என்ன சும்மா பிடிக்கும் சொல்லுங்க. தாராளமா வரைய பிடிக்குங்களா இல்ல பொம்மை பண்ண பிடிக்குமா? ஆர்ட் பண்ணுவேன். ஆர்ட் பண்ணுவீங்க. அப்ப நம்ம கிரையான்ஸும் ஒரு ஆர்ட் புக்கும் வாங்கி கொடுத்தா நீங்க எக்ஸிபிஷன் மாதிரி போட்டுக்கலாம். ரைட். அது செய்வேன். நான் பழைய ஆர்டிஸ்ட் தான். அப்படிங்களா? ஸ்கூல்ல. ஓ அப்பயே நான் பழகிட்டேன். அதனால எனக்கு அதுக்கு விட்டு போச்சு. இப்போ மேம் கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த தீம்ல நான் வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னா ஒரு 10 டயக்ராம் வரையறதுக்கு நான் பேப்பரும் பேனா கலர் எல்லாம் வாங்கி தரேன். நீங்க என்ன தீம்ல வரைவீங்க? இயற்கை இல்ல அந்த மாதிரி இயற்கை இது அது வரைவோம். மரங்கள் போட்டு வாத்து இதுகள் தண்ணியில மிதக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அதை நான் இப்ப திருப்பி பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க? அதெல்லாம் பிரச்சனை. 2 நாள்ல நான் வாங்கி தரேன். வரைஞ்சு மேமுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ கால்ல காட்டுவோம். ரைட்டுங்களா? ஓகே. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரிக்கு எனக்கு ஒரு பயம் விட்டு போச்சு. வேக்சினேஷன் பத்தி தெரிஞ்சு. ஆமா, வேக்சினேஷன்ல அலர்ஜிக், பென்சிலின் அலர்ஜிக், இட் வில் எஃபெக்ட் ஆர் நாட், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அது கோவேக்சினா என்னங்கிறது அது எனக்கு தெரியாது. கோவிஷீல்டா போடுறது என்ன போடுறாங்கன்னா அது போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்த் தான் சொல்லியிருக்கிறாரு போடணும்னு சொல்லி. நவம்பர் 15th போடணும். 6 months அந்த கேப்புக்கு போட்டுருங்க. 6 months கேப் சேஃப், தாராளமா போட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அம்மா. ரொம்ப நன்றி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறையுடன் இணைந்து 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறையுடன் இணைந்து 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.